ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வந்து இன்னைக்கு பர்னாவில் பர்னா ஜூக்கு வந்திருக்கிறோம். இப்போ ஸ்ப்ரிங் டைமில் வந்து இன்றைக்கி தான் வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இவ்வளோ நாளாக ரொம்ப குளிர் இருந்தது. இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருக்குது கிளைமேட்டு. அதனால சரி ஓகே கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே வெளியே வரலாம் அப்படின்ட்டு ஜூக்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போயிட்டு நம்ம அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். இங்கேயே வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்கும் வந்து சும்மா குட்டி பார்க்லாம் இருக்குது. அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க நல்லா. வாங்க உள்ளே போயிட்டு அப்படியே ஒவ்வொரு அனிமல்ஸாக நம்ம பார்க்கலாம். அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. இப்போ பாருங்க, உள்ளே வந்த உடனே வந்து அனிமல் சவுண்ட்லாம் நல்லா கேட்குது. நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து நல்லா இருக்குது கிளைமேட் ஆக்சுவலாக. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. பார்க்கவே வந்து ஜூ வந்து நல்லா கும்பலாக நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வின்டர் முடிஞ்சு இன்னைக்கு வந்து கிளைமேட் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது பார்க்க நல்லா இருக்குது எல்லாரையும். வாங்க அப்படியே போகலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்த உடனே வந்து கோழிலாம் வந்து நிறைய டிஃப்ரெண்டா இருக்கு. பாருங்க, மயில் வந்து இருக்கு. அப்புறம் வந்து பேரட் இருக்கு. கிளி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. பாருங்க மேலேயே எல்லாம் உட்காந்துருக்கு பேர்ட்ஸ்லாம். பாருங்க, மயில் வந்து படுத்துருச்சு, எந்திரிச்சு அழகா தோகையை வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நிறைய கோழி தான் இருக்கு. பாருங்க, முயல் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. நிறைய கலர்ல இருக்கு. கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க பார்த்துட்டு. ஏன்னா கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, அழகா சாப்பிட்டுட்டு இருக்கு. வாட்டர் வச்சிருக்காங்க. அழகா குட்டியா ஒரு வீடு மாதிரி இருக்கு. இதுக்குள்ள போயிட்டு அழகா வந்து ரேபிட் இருக்கும் போல. ஹலோ ஹலோ. மദ്രാസ്. மദ്രാസ്. yes. மദ്രാസ്. I was in Mumbai. Oh, years okay. ago. Okay, Very okay. nice city, very big. Okay. Many people, a lot of. Okay, thank you. India is very beautiful country. Thank you so much. Okay, Have a thank nice you, day. thank you. Bye-bye. Bye, have a nice Bye-bye. day.
பாருங்க இந்தியா மும்பை வந்து அவங்க வந்திருக்காங்களாம், ரொம்ப பியூட்டிஃபுல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஓகே, இங்க வந்து வாட்டர் இருக்கு. ஓ ஓகே, From here it's better. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இங்க பாருங்க, ஓகே இங்க பாருங்க, இந்த அனிமல் தான் வந்து அங்க இருக்கு. அழகா வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. பாருங்க, இங்க பாருங்க, அழகா மரத்து மேல வந்து அப்படியே படுத்திருக்கு. இங்க பாருங்க, அழகா மரத்து மேல வந்து அப்படியே படுத்துட்டு இருக்கு. கண்ணு அழகா மூடுது. ஓகே, இந்த தண்ணியில வந்து அது இருக்கும் போல அப்பப்ப, அப்புறம் அப்படியே மரத்துக்கு போயிரும் போல. வாவ், that side tree, that tree. இங்க பாருங்க, இந்த பேர்டை கோழி மாதிரி இருக்கு பார்க்கிறதுக்கு. தலையை திருப்பிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கு. நிறைய வந்து வாட்டர் விட்டு வச்சிருக்காங்க பேர்ட்ஸ்க்குலாம். அழகா குட்டி குட்டி வீடெல்லாம் இருக்கு பாருங்க, குட்டி குட்டி வீடெல்லாம் வந்து இருக்கு. அதுக்குள்ள வந்து ஸ்டே பண்ணிக்கும் போல நைட் டைம்ல. இங்க பாருங்க, இந்த பேர்டு வந்து அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே. அழகா குளிச்சிட்டு இருக்கு. சைடுல வந்து நல்லா கிளி மாதிரியும் வந்து நிறைய வந்து இருக்கு. நிறைய தண்ணியிலையும் நீந்திட்டு இருக்கு. இந்த பேர்டு தான் வந்து இப்போ உள்ள இருக்கு. டக் போல இது ஒரு வகையான டக்கு. இங்க பாருங்க, சீகல் வந்து இங்க இருக்கு. ஆனா நம்ம வந்து சீகல் வந்து இங்க வந்தாலும் நம்ம எல்லா பக்கமும் பாக்குறது தான், நம்ம வீட்லயுமே பாக்குற ஒண்ணுதான். ஆனா இப்ப வந்து ஸ்ப்ரிங் டைம்ல வந்து இவ்வளோ நாள் ரொம்ப குளிர் இருந்துட்டே இருந்தது. இப்பதான் வந்து கிளைமேட் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கறனால இன்னைக்கு வந்து மக்கள் நிறைய பேரை வந்து நம்மளால பார்க்க முடியுது.
வர்ணா மக்களை. அதுவே நம்மளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வந்து சம்மரில் தான் வந்து இந்த மாதிரி அங்கங்கே கும்பலாக பார்க்க முடியும். பாருங்க மரம்லாம் வந்து அப்படியே பொந்து பொந்தா இருக்கு. அது வந்து இந்த அனிமல்ஸ்லாம் வந்து அப்படியே ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு போல. கீரி மாதிரி இருக்கு. கீரி தான் உள்ள படுத்திருக்கு. வெளியே ஒண்ணு கூட இல்லை. ஒண்ணு வருது பாருங்க. மேல ஒண்ணு அழகா உட்காந்து தூங்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு குட்டி லைப்ரரி மாதிரி இருக்கு. இப்போ இங்க வரவங்க வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நேரம் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து புக்ஸ்லாமும் நிறைய வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பல்கேரியன்ஸ் புக் தான். இங்க உட்கார்றதுக்கு பிளேஸ் இருக்கு. இங்க பாருங்க பாணி நிக்குது. ஒவ்வொரு சைடு வந்து பார்க்கில் பாணி ரைடு அந்த மாதிரிலாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. பாணி க்யூட்டாக இருக்குது. நிறைய ஹேரோட அழகாக இருக்குது பார்க்க. குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க இந்த பாணி எப்படி இருக்குன்னு. எல்லாத்துக்கூடயும் அப்படியே மிங்கிள் ஆகுது பாருங்க. சவுண்ட் விடுது பாருங்க. பாணி வந்து 2 கலர்ல இருக்குங்க. இந்த வண்டி பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. நம்ம குதிரை வண்டி வந்து அப்பெல்லாம் வந்து நம்ம ஊர் பக்கம் சேலம் பக்கம்லாம் வந்து இருக்கும். குதிரை வண்டி தான் வந்து நிறைய இருக்கும். அந்த மாதிரி வண்டி தான் இது. இந்த வண்டியை பார்க்கும் போதே ஒரு வகையான சந்தோஷம் வருது. நாங்களாம் சின்ன பொண்ணுங்களா இருக்கும் போதெல்லாம் வந்து சேலத்து சைட்லாம் போனால் வந்து குதிரை வண்டியிலாம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க வா, முடி நிறைய இருக்கு. முடி பாருங்க அழகா இருக்கு. ஓகே, வாங்க அடுத்ததுக்கு போலாம். இங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் சீகிள் வந்து கண்டிப்பா இருக்கும். காக்காவும் இருக்கு. ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. அதை சாப்பிட்றதுக்காக இது ரெண்டும் பறந்து வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இங்க பாருங்க, இது ஒரு வகையான கேமல் போல. முடி நிறைய இருக்கு. ஹேர் அதிகமா இருக்கு. கேமல் பெருசா இருக்கு. அழகா இருக்கு.
கேமல் குட்டியா தான் இருக்குமா? ஆமா 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 வளர்ந்துருச்சு. ரக்ஷித் சொல்றாங்க வளர்ந்துருச்சுன்னு. அப்போ 2-3 கலர்ல இருக்கு பாருங்க. ஒரு இது ரொம்ப ஹேரோட இருக்கு, ஒரு இது பாதி ஹேர் இல்லாம இருக்கு. உள்ள வந்து 2-3 நின்னுட்டு இருக்கு. நல்லா கிரீனியா அழகா இருக்கு உள்ள ஜூக்குள்ள. ஓகே, கேமல் பார்த்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே காக்காவும் பார்க்கறது கூட அதிசயம் தாங்க. ஏன்னா சீ கார்டன் சைடு தான் காக்காலாம் இருக்கும். வீட்டு சைட்லாம் பார்த்தா நிறைய சீகள் தான் பார்க்க முடியும். இங்க பாருங்க ஆட்டுக்குட்டிலாம் இருக்கு, நல்லா குட்டி குட்டியா அழகா. இங்க பாருங்க ஒரு ஆட்டுக்குட்டி நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல வந்து போஸ் கொடுக்குது. இந்த ஆடு பாருங்க கொம்போட அப்படியே பார்க்கவே பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா முடி பாருங்க அப்படியே பப்பி மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. அவ்வளோ முடி வளர்ந்துருக்கு. ஆடு கொஞ்சம் திரும்புங்க, திரும்ப மாட்டேங்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே போலாம். நல்லா இருக்குங்க, கிளைமேட் தான் இன்னைக்கு சூப்பர். இங்க வந்து இந்த அனிமல் தான் இருக்கு, அங்க பார்க்கலாம். பாருங்க பன்னிக்குட்டி நிறைய இருக்கு, குட்டி குட்டியா. இங்க பாருங்க இந்த அனிமல் வந்து மயில் மாதிரி பாருங்க, அப்படியே ரெக்கைய வந்து விரிச்சு காட்டுது. இது பிளாக் பெப்பா பிக் பாத்தீங்களா? அங்க இருக்கா? பாருங்க ஆஸ்ட்ரிச் வந்து பாக்குது, போஸ் கொடுக்குது. ஆஸ்ட்ரிச் வந்து என்னையும் போட்டோ எடுங்க அப்படின்னு. ஆமா ஆமா. இங்க பாருங்க பிக்கெல்லாம் வந்து அழகா ஒடியாருது. பெப்பா பிக்கு பிளாக் கலர் தான் எல்லாமே வச்சிருக்காங்க, ஒயிட் கலர் இங்க இல்ல போல. ஆனா நல்லா குட்டி குட்டியா அழகா இருக்கு பார்க்கவே. ஆஸ்ட்ரிச் பாருங்க எவ்வளவு அழகா வருது நடந்து அப்படியே.
ஃபுட் தேடுது. போஸ் கொடுக்குது. இங்கேயும் பாருங்க குட்டி பிக்கு தான் இருக்கு. அப்புறம் ஆடும் ஒன்று இருக்கு. பிக்குனாவே வந்து சேர்ல தானே வந்து வளரும். அதனால வந்து நிறைய சேரும் வந்து இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. மினி பிக்கு. இந்த பிக்கோட பேர் வந்து மினி பிக்கு. இங்க அழகா வந்து போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. கோட். ஸ்மெல் பிடிக்கலையா முத்து? ஸ்மெல் பிடிக்கலையா? எங்க டைகர் இருக்கு? போய் பார்க்கலாமா? அப்படியா, மம்மி டைகரும் சிம்பாவும் தூங்குதா? ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். இது என்னது மித்து? ஓகே ஓகே ஓகே. ரெட் டீர். இங்க பாருங்க, இந்த டீர் வந்து அப்படியே நின்னுட்டு இருக்கு ஸ்டாச்சு மாதிரி. லைன் பார்க்கலாமா? எங்க ஒயிட் டீர்? தூங்கிட்டு இருக்கும். எங்க இருக்கு? லயன். எங்க சிம்பா குட்டி, நீ அங்க இருக்க? நீ அங்க இருக்கிற உள்ள? ஓகே ஓகே. தொடாத. மம்மி மம்மி இங்க டைகர். மம்மி டைகர் வந்து வெளியில தூங்குது. சிம்பா டைகர். மம்மி அங்க தூங்குதா சிம்பா டைகர்? உள்ள. ஓகே ஓகே. ஃபுல்லா சிம்பா சீக்கிரம் தெரியுதா? இங்க பாருங்க, லைன் எவ்வளவு அழகா வந்து தூங்குது. அதோட பாரு. கண்ணாடி வந்து கொஞ்சம் எல்லாம் பழசான மாதிரி இருக்கு. அதனால கிளாரிட்டியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். அங்க பாரு, கிங் லயன் வந்து ஷேடோல படுத்து. மம்மி லயன் வந்து சன்ல. அங்க பாருங்க, உள்ள வந்து இந்த சிங்கத்துக்கு வந்து பீஸ் போட்டிருக்காங்க. நான்வெஜ் பீஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அது சாப்பிட்றதுக்காக அதுக்கு ஃபுட்டு. ரெண்டும் நல்லா தூங்குது. ஆக்சுவலி நாங்கள் போன டைம் வந்திருந்தப்போ ஒன்று வந்து முழிச்சிருந்தது. இந்த டைம் ரெண்டுமே நல்லா தூங்குது. ஹேர் இருக்கிறதா? மம்மி வந்து கொஞ்சமா ஹேர் இருக்காது. சிம்பா குட்டி எங்க? அதோட குழந்தை லைன் கிங்கு உள்ள இருக்கு. உள்ள இருக்கா? இங்க நிக்கிறது அப்புறம் யாரு? இங்க நிக்கிறது. இதுவும் சிம்பா தானே? சிம்பா வெளியே வந்துருச்சு. வாங்க போயிடலாம். இதான் சிம்பா. வாங்க போலாம். நெக்ஸ்ட் நிஜமா குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. நீங்க வந்து வந்தா ஜூ பார்த்துட்டு போங்க. இது என்னது மித்து? அங்க போறங்க, முழிச்சிருக்கு. டைகர் முழிச்சது தூங்கிடுச்சு. இப்ப இந்த சைடு வாங்க பார்க்கலாம். ஆமா ஆமா. ஒயிட்டாவும் இருக்கு, பிரவுன் லைட்டா கோடு இருக்கு பாரு. லைட்டா முழிக்குது, லைட்டா தூங்குது. ஆமா ஆமா ஆமா. இங்க பாருங்க, க்ளோஸ் அப்ல சூப்பரா இருக்கு பார்க்கவே. அப்பா சாமி, அப்படியே இப்ப பாருங்க, அப்படியே ஒரு துடி துடிச்சுது. தலையை தூக்கிக்கிட்டு தூங்குது பாருங்க.
இங்க பாருங்க ஒயிட் டீர், அங்க வந்து ப்ரௌன் கலர்ல இருந்தது நம்ம பார்த்தோம். குழந்தைங்கலாம் அழகா புல்லு கொடுத்துட்டு என்ஜாய் பண்றாங்க. அப்படின்னு கத்துச்சா சிங்கமா? வாங்க அப்படியே போலாம். சிங்கமும் தூங்குது, புலியும் தூங்குது. நம்ம மறுபடியும் வந்து ஒரு டைம் பார்த்துட்டு போகலாம். சிங்கமும் புலியும் முழிச்சிருந்தா நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இங்க பாருங்க wolves ரெண்டும் அப்படியே நல்லா கட்சிட்டு நிக்கிற மாதிரி நிக்குது. எனக்கு வர சொல்லுங்க கையாட்டி. ஓகே ஆமா ஆமா வா இது வாங்க. மொத்தம் பாருங்க இங்க ஒரு ப்ரௌனும் வந்து படுத்திருக்கு. மரத்துக்கிட்ட இருக்கு. மொத்தம் ஒரு 4 wolf இருக்குல்ல. அங்க பாரு அங்க ஒன்று படுத்திருக்கு. 5 இருக்கு. அங்கங்க உட்காரத்துக்கு சேர்லாம் வச்சிருக்காங்க. பிக்கு சாமி ஒயிட் பிக்கு இங்க பாருங்க அழகா படுத்திருக்கு பிக்கு. இந்த இடத்துல வந்து ஆட்டுக்குட்டி. எங்க சிறுத்தைக்குட்டி? ஓகே ஓகே. இங்க பாருங்க சிறுத்தை. பா சிறுத்தை அந்த சைடு போயிடுச்சு. வாங்கப்பா. அப்படியா? ஆமா ஆமா. இங்க பாருங்க கீழே படுத்திருக்கு. ஃபாஸ்டஸ்ட் அனிமலா? இங்க பாருங்க பக்கத்துல வந்துருச்சு. அங்க வந்து ஒருத்தர் வாட்டர் பாட்டில் வச்சு வந்து தள்ளுறாரு. அந்த சவுண்டு கேட்டு இந்த சைடு வந்து வந்துட்டு இருக்கு. தம்பி வந்து பார்க்க சொல்லு. கூட்டிட்டு இங்க பாருங்க மீட் எடுத்துட்டு வந்து சாப்பிடுது ஃபுட்டு. ஏதோ ஃபுட்டு போட்டிருக்காங்க. ஆமா ராபிட் மாதிரி இருக்கு பார்க்க.
சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க எப்படி உட்காந்து சாப்பிடாம ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்குல்ல மித்து. நாளைக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன். மித்து பரவாயில்ல, லயன் டைகர்லாம் வந்து தூங்குச்சு, சீட்டா மட்டும் மூச்சிருக்கு நம்மளுக்காக. அதோட நான் ஆஸ்ட்ரிச் ஆஸ்டிச் பக்கத்துல வந்து போஸ் கொடுத்துச்சு. இங்க பாரு எப்படி சாப்பிட்டுட்டு இருக்குங்க. நல்லா இருந்திருக்கும், பார்த்துருக்கலாம். என்ன சின்னமா சீட்டா வந்து ஃபாஸ்டஸ்ட் அனிமலா? ஓகே ஓகே, சீட்டா மாதிரி ஏறியா? நீ கீழே விழுந்துருவ சீட்டா மாதிரி ஏறினா. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் போலாம். லியோபார்ட். திரும்ப சொல்லுங்க பாத. இங்க பாருங்க, இங்க படுத்திருக்கு. என்ன சாமி இப்படிதான் போஸ் கொடுக்குமா? ஓகே ஓகே, பாருங்க அப்படியே படுத்திருக்கு. ஃபுட் சீட்டாக்கா, சீட்டாக்கு வந்து பர்லெக்ஸ்ல இருந்து ஃபுட் வருதாமாமா. இங்க பாருங்க லிப்பர்ட். திரும்பி பார்த்தா பரவாயில்ல, திரும்பல. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே போலாம். இங்க பாருங்க, என்ன சாமி பாத்தீங்க? அப்படியா? உண்மையிலுமே ரக்ஷித்தும் மித்ரேஷும் வந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க. எந்திரிச்சிச்சா? இங்க பாருங்க பியர் எவ்வளோ பெருசு இருக்கு. போலாம், தூரமா இருக்கு, வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். ஏய் நீ உளுந்துருவ உள்ளலாம். ஷோ இறங்கு, உளுந்துருவ உள்ள, அப்புறம் பியர் கடிச்சிரும். ஆமா, நீ இந்த மாதிரி எல்லாம் அடம் பண்ண கூடாது. இங்க பாருங்க, இந்த சைடுல கோழி, டக்கு எல்லாமே இருக்கு. பேர்ட்ஸ்லாம் இருக்கு, புறாலாம் இருக்கு. புறா, ஸ்வானு, ஒரு டக்கு கோழி குஞ்சாச்சா? எப்படி விரிச்சு காட்டுது பாருங்க. ஸ்வான் தானே இது. பாருங்க ஸ்வான்லாம் அழகா இருக்கு. சின்னமா நீ சொல்லுவே, உன் ஸ்டைல்ல சொல்லு, எப்படி இருக்கு? கியூட்டா இருக்கு, சொல்லு. கியூட்டா இருக்கா? பெருசு பெருசா படுத்திருக்கு. தலை கிரீன் கலர்.
இந்த டக்கெல்லாம் தான் இங்கே இருக்கு. wild duck, Muscovy duck, டொமஸ்டிக் டக் இதெல்லாம் இருக்குங்க. இங்க பாருங்க பியர் இருக்கு, பார்க்கலாம். பாருங்க இங்க படுத்திருக்கு. இங்க பாருங்க தெரியுதுல்ல, ஓரளவுக்கு தெரியுது. நல்ல பெரிய பியர். ஓகே, இங்க பாருங்க இந்த சைட்லாம் வந்து ஸ்வாம் இருக்கு, இந்த சைட்ல நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. பாருங்க குட்டி குட்டியா ரேபிட்லாம் அழகா இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பேர்டெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. உள்ளேயே வந்து மரம் மாதிரி கிளையெல்லாம் வச்சு செட்டப் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, இது ஏதோ காகம் எனக்கு சேர்ந்தது போல. மறைஞ்சு மறைஞ்சு போய்க்குது. நல்லா இருக்கு. இங்க பாருங்க, எக்கு எவ்வளோ பெரிய எக்கு இருக்கு. இது எதோட என்ன அனிமல்னு தெரியல. அடை காக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. குட்டி எக்ல இருந்து பெரிய எக் வரைக்குமே இருக்கு. இந்த ரக்கூன் உள்ள வந்து வீட்டுக்குள்ள தூங்குது போல, அதனால எதுவும் இல்லை. ஓகே, அவ்வளோதாங்க. அப்படியே போகலாம். அப்படியே சிங்கம் புலியெல்லாம் முழிச்சிருச்சா என்னன்னு பார்க்க போகலாம். பாருங்க, சிங்கம் வந்து அப்படியே உட்கார்ந்துருக்கு. எப்படியோன்னு முழிச்சு உட்காந்துருக்கு. பாருங்க, தூங்கிக்கிட்டு இருந்தது வந்து இப்ப எந்திரிச்சு அழகா வந்து அப்படியே நடந்துட்டு இருக்கு. அழகா என்னமோ வாக் பண்ணிட்டு இருக்கு.
பண்ணிட்டு இப்போ அதோட வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே, இவ்வளோ நேரம் வாக் பண்ணதே பெரிய விஷயம். கூடாது. ஓகேங்க, ஃபைனலாக வந்து சிங்கமும் புலியும் முழிச்சிருந்ததையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அப்படியே கிளம்பலாம். பாருங்க, சிம்பா வந்து எவ்வளோ அழகா உட்காந்துருக்கு. ஓகே, அவ்வளோதாங்க. வர்ணா ஜூ வந்து அவ்வளோதான் போல, வேறு எதுவும் அனிமல்ஸ்லாம் இல்லை. பாருங்க, ஃப்ளவர்ஸும் இருக்கு, அழகா இருக்கு. இங்க வந்து போன டைம் நாங்க வந்தப்ப வந்து குட்டி குட்டி மங்கிலாம் இருந்தது. இப்போ வந்து ஒண்ணுமே இல்லை, அந்த செட்டப் தான் வச்சிருக்காங்க. இல்ல உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். வர்ணா ஜூல வந்து உள்ள வந்து ஒரு குட்டியா ஒரு பார்க் மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து விளையாடுறதுக்கும் இருக்கு. அங்க வந்தாலும் கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் அடம் பண்றீங்க வீட்ல? இங்க பாருங்க, கிட்ஸும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃப்ளவர்ஸ்லாம் அழகா இருக்கு. மேல எந்திரிச்சுக்கோ சாமி. போடு. ஓகே. ஓகே, வா. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வர்ணா ஜூவில் வந்து அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே வந்து நீங்கள் வரணும் அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து அடல்ட்டுக்கு வந்து 3 liv, கிட்ஸுக்கு வந்து 2 liv. உள்ளே வந்துக்கலாம். ரொம்ப சீப்பு தான் சொல்ல போனால். நல்லா இருக்குது. கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து நல்லா சுற்றி பாருங்கள் வர்ணா ஜூவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.